வெல்கம் டு கந்தன் டெய்லரிங். ஆல்ரெடி பார்ட் 1ல் நம்ம வந்து சட்டை எப்படி தைப்போம்னு பார்த்துருப்போம். இப்போ வந்து பாவாடை எப்படி தைக்கலான்றத பார்க்கலாம். இந்த பாவாடைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லென்த்து வந்து 16 இன்ச்சு எடுத்திருக்கேன். அவங்க கொஞ்சம் இறக்க வைக்க சொன்னதுனால 2 இன்ச்சு சேர்த்து 18 இன்ச்சாக எடுத்திருக்கேன். லென்த்து அகலம் பார்த்திங்கன்னா எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா, எவ்வளோ நமக்கு ஹிப்போட இன்ச்சு எத்தனை இன்ச்சு வருதோ ஹிப்போட மெஷர்மெண்ட்டு அதில் இருந்து 3 டைம்ஸ் வந்து நம்ம எக்ஸஸாக எடுக்கணும். ஸோ வந்து எனக்கு வந்து இந்த பாப்பாவுக்கு வந்து 22 இன்ச் வந்திருக்கு. ஸோ வந்து நான் 66 எடுக்கிறேன். எல்லா விதமான எல்லா சைஸுக்குமே இதே மெஷர்மெண்ட்டு தாங்க. நமக்கு எவ்வளோ ஹிப் சைஸ் வருதோ அதை விட கொஞ்சம் லூஸ் விட்டு தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். அதை விட 2 டைம்ஸ் பெட்டர். நம்ம வந்து 2 டைம்ஸ் வந்து அதிகமாக எடுக்கணும். அதாவது 3 மடங்காக வச்சு எடுக்கணும். 22ங்கிறத நான் 66 எடுத்திருக்கேன். 66 வந்து நான் +2 இன்ச் வந்து சைடில் வந்து சைடு அடிக்கிறதுக்காக 2 இன்ச் எக்ஸஸாக விட்டுருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு 2 இன்ச்சு 4 இன்ச்சு இது மாதிரி வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் பாப்பா பெருசானாலும் போட்டுக்கிற மாதிரி 4 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்து கொஞ்சம் லூஸ் வச்சே தைச்சிருக்கேன். அதே மாதிரி நம்மளோட விருப்பம் தான். கரெக்டாக வந்து 2 இன்ச்சை வந்து எக்ஸஸாக விடலாம். அதுக்கு மேலே வந்து எக்ஸஸாக விடுறது வந்து நம்மளோட விருப்பம். நான் வந்து 66 + 4 இன்ச்சுன்னு எடுத்திருக்கேன். 70 ஆச்சு. சரி, அதை வந்து அப்படியே ஃப்ளீட் வச்சுக்கலாம். ஃப்ளீட்டுக்கு என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 இன்ச் வைங்க. 1 இன்ச்சுக்கு ஒரு ஃப்ளீட் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஹிப் சைஸோட மெஷர்மெண்ட் வந்து வந்துடும். அதுக்கப்புறமா ஃப்ளீட் வந்து மெயின் கிளாத்தில் வச்சு அதை ரெடி அடித்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லைனிங் எப்படி வைக்கிறது அப்படின்னா, லைனிங் வந்து 2 டைம்ஸ் எடுத்தால் போதும். 22க்கு 44 அவ்வளோ ஓகே. ஏன்னா ஃப்ளேர் வந்து அதுக்கே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். அப்படி இல்லை எனக்கு நிறைய ஃப்ளேர் உள்ளே இருக்கணும் பாப்பாவுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா 2 டைம்ஸ் இல்லாமல் 3 டைம்ஸும் எடுத்துக்கலாம். இல்லை 1.5 அப்படி எடுத்துக்கலாம். ஸோ வந்து நான் 22க்கு 44 எடுத்திருக்கேன். நீங்கள் 50, 55 அப்படி கூட எடுத்துக்கலாம். நம்ம லைனிங் வந்து மெஷர்மெண்ட் வந்து தேவை கிடையாது. ஸோ வந்து லைனிங் வந்து அப்ராக்சிமேட்டாக நான் வந்து 1 டைம் பெட்டர் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து மேலே பெல்ட் வைக்கிறது பார்த்திங்கன்னா 4 இன்ச்சிலேருந்து 6 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து பெல்ட்டோட அகலம் எடுத்துக்கலாம். லென்த்து வந்து ஹிப்போட சைஸுக்கு என்ன ஹிப் சைஸோ அதை விட ஒரு 4 இன்ச்சு இல்லை 6 இன்ச் எக்ஸஸாக தான் எடுக்கணும். நம்ம வந்து அளவாகவும் எடுக்கக்கூடாது. லென்த்து வந்து கண்டிப்பாக தைச்சிட்டு வரும்போது பத்தாமல் போகும். ஸோ வந்து ஹிப் சைஸை விட 4 இன்ச் எக்ஸஸாக வந்து பெல்ட் எடுத்துக்கோங்க. லென்த்தில் வித்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 6 இன்ச் வரைக்கும் வைக்கலாம். 4 இன்ச்லேருந்து 6 இன்ச் வரைக்கும் வைக்கலாம். நான் வந்து 5 இன்ச் எடுத்திருக்கேன். பெல்ட்டோட வித்து பார்த்திங்கன்னா 5 இன்ச் எடுத்திருக்கேன். 5 இன்ச் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து லைனிங் அட்டாச் பண்ணியிருக்க பக்கம் வந்து 1 சைடு அடிச்சுட்டு வந்துடணும். அதுக்கப்புறமா அதை அப்படியே வந்து டர்ன் பண்ணி நல்ல பக்கமாக திருப்பி மேல் பக்கத்தில் இந்த மாதிரி மடித்து அடிச்சுட்டு வந்துடணும். எதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து லைனிங் பக்கம் அடிக்கிறோம் அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி அடித்து பாருங்கள், கண்டிப்பாக ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இந்த பெல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்லேருந்து 6 இன்ச் வரைக்கும் தான் நம்ம வித்து. ரொம்ப நீட்டாக இருக்கும். நான் 5 இன்ச்சில் எடுத்திருக்கேன். அவ்வளோதான், பெல்ட் வச்சாச்சு. இப்போ வந்து நான் சைடு அடிக்க போகிறேன். சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து மெயின் கிளாத்தை வந்து 1 சைடு வந்து நம்ம சாரீ ஓரம் அடிக்கிற மாதிரி மடித்து அடிச்சிட்டேன். ஸோ வந்து நமக்கு வந்து அந்த கேப் மட்டும் அந்த 2 இன்ச்சுக்கு வந்து ஓப்பன் மட்டும் விட்டுட்டு அப்படியே நான் சைடு அடிச்சுட்டு வரேன். ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து 2 சைடுமே ஓப்பன் வந்து மடித்து அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அந்த ஓப்பன் விடும்போது வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்காது. ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து ஃபஸ்ட்டு வந்து சைடு அடிச்சிடுங்க. 2 சைடும் ஓப்பன் வந்து மடித்து அடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா வந்து சைடு அடிக்கும் போது அப்படியே தையல் மட்டும் போட்டு வந்தால் ஓகேங்க. அவ்வளோதான், இன்ஸ்கர்ட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அந்த பாப்பாவுக்கு போட்டிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. ஃபோட்டோ என்கிட்ட இல்லை ஆட் பண்ணுறதுக்கு, அவங்க எடுக்கலை. பட் ஆனால் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லி கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க. கரெக்டான மெஷர்மெண்ட்டாகவும் இருந்தது. பாப்பா இன்னொரு 1 இயர் கழித்து போட்டாலுமே பத்தும் அந்த மாதிரி தான் இருந்தது. உள்ளேயும் எக்ஸஸ் துணியெல்லாம் விட்டுருக்கேன். பிரிச்சுட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி டைப்பில் நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்கள் பாப்பாவுக்கு ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட குழந்தைங்களுக்கு போட்டு அழகு பார்த்தோம்னாலே அதோட ஐடியாஸ்லேருந்தே நமக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நம்ம ஒன்று தைச்சி பார்த்துட்டோம்னாலே கண்டிப்பாக நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.